12th அரியர் பிரைவேட் கேண்டிடேட், அப்புறம் 11th அரியர் கேண்டிடேட் இவங்களுக்கு என்னைக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 23/2/2026 அதாவது மண்டே அன்னைக்கு மதியத்துக்கு மேல நீங்க ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மண்டே மதியத்துக்கு மேல ஓபன் ஆகும். நீங்க மண்டே 10 மணிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்க. எந்த டைம் ஓபன் ஆகும் சொல்ல முடியாது, ஆனா மதியத்துக்கு மேல கண்டிப்பா ஓபன் ஆகும். 11th அரியர் உள்ளவங்க +2 சேர்த்து எழுத போறவங்க இவங்களுக்கு ஒரே ஹால் டிக்கெட் தான், ஒரு லிங்க் தான். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஹால் டிக்கெட் தான் டவுன்லோட் ஆகும். அதை வச்சு நீங்க 2 எக்ஸாம் எழுதணும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். 10th 12th இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற முகில் டுட்டோரியல், திருப்பூர்ல இருக்கிற முகில் டுட்டோரியலை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னா பர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்ல உங்களுக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அப்ளிகேஷன் நம்பர். அந்த நம்பர் வச்சு நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை அப்ளிகேஷன் நம்பர் பக்கத்திலேயே பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பரை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இந்த அக்னாலஜ்மெண்ட்டை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் பழைய ஹால் டிக்கெட்டில் இருக்கும், மார்க் ஷீட்டில் இருக்கும். அதனால யாராவது பழைய ஹால் டிக்கெட் மார்க் ஷீட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இந்த 2 நம்பர்லையும் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணும்போது அந்த சாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்க. இயர், மந்த், டேட் இந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரியே இயர் 4 டிஜிட்டில் வரணும், ஒரு ஐஃபன் போடணும். மந்த் 2 டிஜிட்டில் வரணும், ஒரு ஐஃபன் போடணும். டேட்டு 2 டிஜிட்டில் வரணும். இதில் உள்ளது ஐஃபன், நீங்கள் அண்டர்ஸ்கோர் போட்டுறாதீங்க. அடுத்த பாக்ஸில் நீங்கள் கேப்சாவை என்ட்ரு பண்ணணும். கேப்சானா வேற ஒன்றும் இல்லை, 2 நம்பரை ஆட் பண்ணி அதுக்கு வர்ற ஆன்சரை இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இந்த கேப்சா நம்பரு மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு நம்பர் வரும். அடுத்தது சர்ச் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்கள் நேம் வரும், டவுன்லோட் தி ஹால் டிக்கெட் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிடும். ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே மெயினாக செக் பண்ண வேண்டியது உங்கள் நேமையும் டேட்டா பற்றியும் செக் பண்ணுங்க. ஏன்னா இதில் என்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மார்க் ஷீட்டில் வரும். அடுத்தது நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்டை செக் பண்ணுங்க, சென்டர் எங்கே இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, டிஓ ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. சில பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாது, கொஞ்சம் சர்வர் பிஸியாக இருக்கும். அதனால ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னா இமீடியட்டாக டிஓ ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி தருவாங்க. அடுத்தது ப்ராக்டிகல் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். 11th 12th ப்ராக்டிகல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் எந்த சென்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டரை இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாம் என்னைக்கு என்ன டைம் அப்படின்னு கேட்டுங்க. அடுத்தது சில பேர் கமெண்ட்ல சில கேள்வி எக்ஸாம் டவுட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. அதாவது இங்க் பென் யூஸ் பண்ணலாமா, ஜெல் பென் யூஸ் பண்ணலாமா, பால் பென் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்க் பேனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால அதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெல் பென் யூஸ் பண்ணலாம், பால் பேனா யூஸ் பண்ணலாம். அதுலேயும் ப்ளூ கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. பிளாக் மேக்ஸிமம் அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்கெட்ச் பென்னோ கலர் பென்சிலோ நீங்கள் எழுதக்கூடாது, இல்லை அண்டர்லைனும் பண்ணக்கூடாது. ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் அரியர் கேண்டிடேட் யூனிஃபார்ம் போட தேவையில்லை, நீங்கள் நார்மல் ட்ரெஸ்லேயே போனால் போதும். 10th 12th இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற முகில் டுட்டோரியல், திருப்பூரில் இருக்கிற முகில் டுட்டோரியலை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது +2 எக்ஸாமுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. கணக்கு பதிவியல் அதாவது அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். அதாவது சயின்டிபிக் இல்லாத நார்மல் கால்குலேட்டரை நீங்க யூஸ் பண்ணலாம்.
பிசினஸ் மேக்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத அவங்க கிளியரா சொல்லல. அக்கௌண்டன்சிக்கு மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசினஸ் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த டைம் எக்ஸாம் ஹால்ல ரிவைஸ்டு லாகிரிதம் புக் இஷ்யூ பண்ணுவாங்க.